தேமுதிக தேர்தல் வியூகம், வைகோ கருத்துக்கு விளக்கம், யாரிடம் ஆதரவு கோரப்போகிறோம் என்பது பற்றி பல்வேறு விவகாரங்களுக்கு தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் மனம் திறக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்பொழுது பார்க்கலாம். தேர்தல் வியூகம் அப்படின்னா இது மறு தேர்தல். அரவக்குறிச்சி, தஞ்சாவூர். இது வரைக்கும் இங்க எம்எல்ஏஸா இருந்தவங்க பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தான். அப்போ நான் நேற்று ஃபுல்லா தொகுதிக்குள்ள போறேன். இன்னும் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கூட செய்து தரப்படாத ஒரு தொகுதியை தான் நான் அரவக்குறிச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ 60 வருஷமா திமுக அதிமுக தான் இங்க இருக்காங்க, மாறி மாறி. எந்த ஒரு முன்னேற்றமும் செய்யல. மறுபடியும் தேர்தல்களை அவங்க சந்திக்கிறாங்க. வெறும் பணப்பட்டுவாடாவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேருமே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களும் அதுக்கு அடிபணிஞ்சு தங்களுக்கு ஓட்டுக்கு வர்ற காசை மட்டுமே பெருசா நினைச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்த நிலைகள் எல்லாம் மாறினாதான் இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி, ஒவ்வொரு தொகுதிக்குமே முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் என்னைக்கும். ஏன்னா கேப்டனே உறுதிமொழி எடுத்திருக்காரு. அந்த மாதிரி நான் வேணா இன்னைக்கு கேட்கிறேன், இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் அது மூல உறுதிமொழி எடுக்க தயாரா? அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்து ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரம் என்னைக்கு இங்க மாறுதோ அன்னைக்கு தான் ஒவ்வொரு தொகுதியும் மக்களும் முன்னேற முடியும். அந்த அடிப்படை வசதிகளை சரி செஞ்சு அதன் மூலம் தொகுதியை முன்னேற்றணும் அப்படின்றதான் தேமுதிகவுடைய கருத்து. அதை வச்சுதான் எங்களோட வியூகம் அமைஞ்சிருக்கு. அதை வச்சுதான் எங்களுடைய பிரச்சாரமும் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த தேர்தல் நீங்க ஆதரவு கேட்டா ஆதரவு தயாரித்து மக்கள் நல கூட்டணியில சொல்லியிருக்காங்க. அண்ணன் வைகோ அவர்களுடைய தன்னிலை விளக்கத்தை இன்னைக்கு நான் பார்த்தேன். அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்த பிறகு அது குறித்து கருத்துக்கள் நான் சொல்லக்கூடாது. அதே போல மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த சகோதரர் திருமாவளவன், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன், அண்ணன் முத்தரசன் எல்லாருமே தன்னுடைய விளக்கங்களை தெளிவாக இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அதனால அதை பற்றி நான் பேசக்கூடாது இனிமேல. அதே நேரத்தில் நாங்கள் ஆதரவு கேட்டால் அதை பற்றி பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னோட கருத்து தான். இது தேமுதிக நீங்க என்கிட்ட கேட்கறதுனால என் மனசுல படுறத நான் சொல்றேன். எதுவுமே கேட்டு பெறுவது என்னை பொறுத்த வரைக்கும் சுயநலம். பொதுநலம் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மாற்று சக்தி வரணும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் எல்லாமே முன்னேற்றம் வரும் என்று நினைக்கிற அத்தனை பேருமே இந்த மறுதேர்தல் ஆகிய அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் மற்றும் இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் தேமுதிகவுக்கு ஆதரவு கொடுத்து அமோக வெற்றி தர்றது மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும் அப்படின்றத என்னோட கருத்து. இந்த காவிரி இஷ்யூல அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டி பிரதமர் சந்திக்கணும் நீங்க முயற்சிப்பீங்க. அதுக்கு திமுக ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா திமுக கூட்டத்துக்கு தேமுதிக ஆதரவு இல்லை. இது என்ன நிலைப்பாடு? இரட்டை நிலைப்பாடு? இரட்டை நிலைப்பாடு எங்களது கிடையாதுங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப கிளியரா இருப்போம் எல்லா விஷயத்திலுமே. கேப்டனை பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்டாலின் அவர்கள் அழைத்தார் அப்படின்றத நாங்கள் ஒரு லெட்டர் வந்தது கட்சி ஆஃபீஸ்க்கு. அப்புறம் தொலைக்காட்சியில் தான் நாங்கள் பார்த்தோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கன்னா, இது இன்னும் கருத்து தான். கேப்டனுடைய கருத்து என்னன்னா அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். திமுக அழைத்தது அப்படின்னு சொல்றாங்க. கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கு நேரடியாக கேப்டனே சென்றார். நேரடியாக சென்று அத்தனை பேருடைய ஆதரவையும் திரட்டி அத்தனை பேரையும் அழைச்சிக்கிட்டு டெல்லி போய் பிரதமர் மோடியை சந்திச்சு தமிழகத்தினுடைய அனைத்து நாட் ஒன்லி காவேரி இஷ்யூ, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு, மீனவர்கள் பிரச்சனை என்று தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்காகவுமே கேப்டன் அத்தனை பேரையும் அழைத்து சென்று குரல் கொடுத்தார். இன்றைக்கு திமுகல ஸ்டாலின் அவர்கள் அழைச்சிருக்கார். என்னுடைய கேள்வி, அவர் திமுக சார்பாக அழைத்தாரா இல்லை எதிர்கட்சி தலைவராக இருந்து அழைச்சாரா? இதுதான் நான் கேட்கிறேன். திமுக சார்பாக அவர் அழைச்சார் அப்படின்னா திமுக என்று தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார். அடுத்தபடியாக பொதுச் செயலாளர் அன்பழகன் இருக்கிறார். அவங்க தான் அழைக்கணும் ஒரு கட்சி தலைமை அப்படின்னா. ஆனால் பொருளாளர் தான் அழைச்சிருக்கார். அதுவும் மீட்டிங் போடுற இடம் எங்க? அறிவாலயம். இது அனைத்து கட்சியையும் சேர்ந்து அவர்களை அழைக்கும் போது ஒரு பொது இடமா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு லெட்டர் தான் அவர் அனுப்பியிருக்காரு. கேப்டனை மாதிரி போய் ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கும் சென்று நேரடியாக அவர்கள் யாரும் அழைக்க கிடையாது. அது ஒன்றுங்க. சரி, எதிர்கட்சி தலைவரை அழைச்சாருன்னு என்று வச்சுக்குவோம். அப்படி அழைத்தார் என்றால் இதுவரைக்கும் 114 ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனை தான் காவேரி இஷ்யூ. இது ஒன்றும் நேத்து முந்தா நேத்து வந்த இஷ்யூ கிடையாது. 114 வருஷமா இருக்கிற ஒரு காவேரி பிரச்சனை. அவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலேயே
5 முறை முதலமைச்சராக கலைஞர் இருந்திருக்கார். அப்பொழுதெல்லாம் தீர்க்கப்படாத காவேரி பிரச்சனைக்கு இன்றைக்கு இவர் தன் தலைமையில ஒரு கூட்டத்தை சேர்க்கணும், அது மூலமா பிரதமரை சந்திக்கணும்ன்ற அழைக்கிட்டு போறணும்ன்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே போல மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு என்று பல பிரச்சனைகள் இங்க இருக்குங்க. தேர்தலில் தேமுதிக ஏற்பட்ட தோல்வி காரணம் என்ன? அதுல என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க? தோல்வின்னு இதை நம்ம எடுத்துக்க கூடாது. நாங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த முயற்சியை எடுத்தோம். அதற்கு மக்கள் இன்னும் அதை நம்பி ஓட்டு போடலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க 2 பேர் கூடயே தான் நம்ம போகணும் அப்படின்றது கிடையாது. ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுனால துணிந்து எடுத்த முடிவு தான் அது. அந்த முடிவுக்கு இன்னும் மக்கள் ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தேமுதிகவை மக்கள் அங்கீகரிக்கும் நிலைமை நிச்சயமாக தமிழ்நாட்டில் உருவாகும் என்பது என்னுடைய கருத்து.